ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். சீரிஸோட பேர் எக்ஸாம். இந்த சீரிஸோட ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுகை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு புதுசாக ஒரு லேடி டிஎஸ்பி போஸ்டிங் வாங்கிட்டு வராங்க. ஆனால் அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலே அந்த புது டிஎஸ்பியை கடத்திக்கிட்டு அவங்களுடைய இடத்துல ஆள்மார்ட்டம் பண்ணி ஃபேக் டிஎஸ்பியா ப்ரொமோட் ஆகுறாங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். அவங்களுடைய பேர் ஜான்சி. எதுக்காக இவங்க டிஎஸ்பியை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்களுடைய இடத்துக்கு போகணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் அதை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஹீரோயின் ஒரு போலி டிஎஸ்பியா டிபார்ட்மெண்ட்குள்ள போறாங்க. அப்படி போன நம்ம ஹீரோனோட நிலைமை என்னாச்சு? குரூப் 1 எக்ஸாம்ல நடக்கக்கூடிய ஸ்கேம் நம்ம ஹீரோயின் வெளிக்கொண்டு வந்தாங்களா? இதனால நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சீட் எஜ்ல உட்கார வச்சு சொன்ன கதை தான் இந்த எக்ஸாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த சீரிஸோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த சீரிஸோட முழு கதைக்குள்ள போவோம். சீரிஸோட ஓப்பனிங்லே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ஹில் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஹில் ஸ்டேஷன்ல மீன் பிடிச்சி வித்து அதுல தன்னுடைய பையனை படிக்க வச்சுட்டு இருக்க ஒரு அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் குமரேசன் நல்லா படிச்சு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும், அதுதான் அவனுடைய ஒரே கனவா இருக்கு. ஆனா அவங்களுடைய பெரிய பொண்ணை தான் கூடவே மீன்பிடி வேலைக்கு கூட்டு போயிறாங்க. ஆனா பையனை மட்டும் தயவு செஞ்சு இந்த பக்கம்லாம் வந்துடாதப்பா, நீயாச்சும் நம்ம குடும்பத்தில் நல்லா படித்து அதிகாரி ஆகணும், அதுக்காக தான் நானும் அக்காவும் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவனை தூரந்தே படிக்க சொல்லிட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி அவங்க பையனை எப்படியாச்சும் அதிகாரி ஆக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்டலா ஒரு உயிரோட இருக்கக்கூடிய மீன் அவங்களுடைய வாய்க்குள்ள போயிடுது. அவ்வளவுதாங்க, அப்படியே துள்ள துடிக்க தண்ணிக்குள்ள விழுந்து மூழ்கி இறந்து போயிடறாங்க. அம்மாவை இழந்த குமரேசனும் அவனுடைய அக்காவும் அந்த ஊர்ல அனாதையா கைவிடப்படுறாங்க. இப்படி ஒரு எமோஷனலான காட்சியோட தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா சில வருஷங்கள் கழிச்சு இந்த சீரிஸ்ல 2 டைம்ல நோடும். ஒன்னு அந்த மீன்கார அம்மா அவங்க ஃபேமிலி, குமரேசனும் அவங்க அக்காவும் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. பாஸ்டன்ஸ். இப்போ பிரசன்ட்ல அதே ஹில் ஸ்டேஷனுக்கு மரவள்ளின்ற ஒரு லேடி புதுசா டிஎஸ்பியா ப்ரொமோட் ஆகி அந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹில் ஸ்டேஷன்ல அவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய காருக்குள்ள கண்ணும் கையுமா பின் சீட்ல ஒரு லேடி மரவள்ளியா பாயிண்ட் பண்றாங்க. இப்படி கண்ணும் கையுமா இருக்கக்கூடிய இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இவங்களுடைய பேர் ஜான்சி. இவங்க இப்ப டிஎஸ்பியா ப்ரொமோட் ஆகி வந்திருக்கக்கூடிய மரவள்ளியை கிட்னாப் பண்ணிட்டு அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்லயே கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணதும் ஹீரோயின் ஜான்சி மரவள்ளியோட மொத்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இந்த டீமை வழி நடத்தக்கூடியவர் தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோவான ஜெயச்சந்திரன். இந்த கேரக்டர்ல நம்ம அப்பாஸ் தான் நடிச்சிருக்காரு. அவர் தூரந்தே ஜான்சிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, பெர்ஃபெக்ட்டா நீங்க அவங்களை கிட்னாப் பண்ணிட்டீங்க, இப்போ அவங்களுடைய பொசிஷன் தான் நீங்க போக போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்களுடைய பிளான் தான் என்ன, எதுக்காக இவங்க டிஎஸ்பியை கடத்தி அவங்களோட இடத்துல நம்ம ஹீரோயின் போய் உட்காரணும், எப்படி உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த சீன்ஸ்லேயே உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ ஹீரோயின் அவங்க நினைச்சபடியே டிஎஸ்பியோட இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்களுக்கும் சந்தேகம் வராதபடி தான் இவங்களுடைய ஒவ்வொரு மூவ்ஸும் இருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க ப்ரொமோட் ஆகி போய் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல சேகர்ன்ற ஒரு நார்த் இந்தியன் தான் எஸ்பியா இருக்காரு. சோ அவருக்கு பெருசா இவங்க மேல சந்தேகம் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎஸ்பி மரவள்ளியை அவங்க பார்த்தது இல்ல. சோ ஹீரோயின் அந்த பொசிஷன் போடுறதும் இவங்க தான் மரவள்ளின்ற மாதிரி ஜான்சி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் வாட்டமா போயிடுது. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அப்படியே திரும்ப ஒரு பிளாஷ்பேக். சீரிஸோட ஓப்பனிங்ல பார்த்த அந்த மீன்கார அம்மா அவங்களுடைய ஃபேமிலி. மீன்கார அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பையனான குமரேசனால படிக்க முடியல. அவனும் அக்காவும் சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்ல மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பணக்கார லேடி, இவங்க ஆக்சுவலா மீன்கார அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு பெரிய இடத்துல சீட் கிடைச்சிருக்கு. ஆனா மீன்கார பையனால +2ல டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாலும் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவனால படிப்பை தொடர முடியாம மீன் வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பணக்கார வீட்டு அம்மாவை பார்த்ததுமே இந்த மீன்கார பையனுக்கு ஒரு சின்ன ஹோப் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றான். இப்படி இவங்களுடைய ட்ராக் பிளாஷ்பேக்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இப்ப கரண்ட்ல நம்ம ஹீரோயின் உண்மையான டிஎஸ்பியை ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கடத்தி வச்சிருக்காங்களே, அவங்கள வந்து மீட் பண்ணி உங்களை நாங்க எதுக்காக கடத்தி வச்சிருக்கோம் உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இங்கதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா இந்த டிஎஸ்பி இருக்காங்களே, இவங்களே கூட எக்ஸாம்ஸ்ல ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அரசாங்கம் இந்த வருஷத்துக்கான குரூப் 1 எக்ஸாம் நடத்த போறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதுலயும் இப்போ ஸ்கேம் நடக்க போகுது. அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்போ ஆள் மாறாட்டம் பண்ணி இப்போ டிஎஸ்பி இருக்கக்கூடிய பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோனால கடத்தப்பட்டிருக்க நிஜ டிஎஸ்பியான மரமல்லி இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோனை பார்த்து இங்க பாரு, அவங்களெல்லாம் பகச்சுக்கிட்டா உயிரோட விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அன்னோன் நம்பர்லேருந்து என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மூலியமாக தான் அடுத்தடுத்து அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். அவங்கள நெருங்குறன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வார்ன் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் நம்ம ஹீரோன் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க சொன்னபடியே அன்னோன் பிரைவேட் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய கார்டு கீழே நாங்கள் பணம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதை ஹீரோன் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா எஸ், உண்மையிலே சூட் கேஸில் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா நடக்க போகிற எக்ஸாமில் ஊழல் பண்ணுறதுக்காக டிஎஸ்பி மரவள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோன் தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த விஷயத்தை
விஷயத்த அபாஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, ஓகே இப்போதைக்கு நமக்கு டிஎஸ்பியோட அந்த மொபைல் தான் ட்ரம்ப் கார்டு, இதை வச்சு தான் அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜ் அதன் மூலியமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கோட ஹெட் யாருன்றதை பிடிக்கணும், அடுத்த மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோன் அதை தொடர்ந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த ஊர்ல குட் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட் பசங்கெல்லாம் தொடர்ந்து வருஷம் பாஸ் ஆகிட்டே இருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட் மேல நம்ம ஹீரோனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த இன்ஸ்டியூட்டை செக் பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்க போன இடத்துல அந்த இன்ஸ்டியூட்ல படிச்ச ஒருத்தன் தான் இப்போ இந்த ஊருக்கு எஸ்பியா வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்க ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோன் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போதே அவருடைய டெஸ்க்ல ஒரு சீக்ரெட் மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது மூலியமா அந்த இன்ஸ்டியூட் காரங்களுக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்க, நடக்க போற எக்ஸாம்ஸ்ல எப்படிலாம் இவங்க ஸ்கேம் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நம்ம ஹீரோன் அப்படி ஒரு சீக்ரெட்டான மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே அதே ஊர்ல ஒரு நபர் ஃப்ரீயா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காருல, இவர் இந்த சீரீஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு பக்கம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் காசை வாங்கிட்டு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் பசங்களுக்கு காசையே வாங்காம எப்படி கிளாஸ் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோன் கடத்தி வச்சிருக்கக்கூடிய டிஎஸ்பி இருக்காங்கல்ல மரவள்ளி, அவங்கள பார்க்கணுன்றதுக்காக அவங்களுடைய அம்மாவும் பொண்ணும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க மட்டும் நம்ம ஹீரோயின் கண்ணில் பட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாருக்குமே இவங்க டிஎஸ்பி மரவள்ளி இல்லைன்றதா சொல்லிடுவாங்க. ஸோ நல்லா தொக்கா மாட்ட போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நேராக அவங்க கிட்ட வந்து, அம்மா டிஎஸ்பி மரவள்ளி ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் உங்களை என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு சீக்கிரட்டாக பேசி டிஎஸ்பி மரவள்ளியோட அம்மாவையும் பொண்ணையும் ஒரு ஹோட்டல் கூட்டு போயிட்டு சேஃபாக தங்க வச்சுறாங்க. ஸோ அப்போதைக்கு அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகுது. அப்படியே கட் பண்ணா திரும்பவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதே மீன்கார அம்மா பையனுடைய அந்த கதைக்குள்ள போறோம். அந்த பிளாஷ்பேக்ல அவனால் அவங்க அம்மா இழந்ததுக்கு அப்புறம் அந்த மலை கிராமத்தில் சர்வே ஆக முடியல. ஸோ அதனால் அவன் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த பணக்கார வீட்டு லேடி அவங்கள சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டு வாசலுக்கு போயிருக்கான். அங்கே போனது அந்த அம்மா கிட்ட, எங்கள் அம்மா போனதுக்கு அப்புறம் என்னால் படிக்க முடியல, நான் படித்து நல்ல அதிகாரி ஆகணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தும் என்னால் என் படிப்பை தொடர முடியல, இந்த ஊர்லேயும் எங்களால் பழைக்க முடியல, என் அக்கா வேறு இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துக்கணும், தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவன் போய் கெஞ்சி கேட்க, அதுக்கு அந்த பணக்கார வீட்டு லேடியும், நீ நாமக்கல் போப்பா, அங்கே எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நாமக்கலுக்கு அனுப்புறாங்க. இப்படிதான் அந்த குமரேசன்ற பையன் அந்த மலை கிராமத்திலிருந்து நாமக்கல் வந்து சேரான்ற மாதிரி பிளாஷ்பேக் முடிகிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ திரும்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் டிஎஸ்பி மரவள்ளியை கடத்தி வச்சிருக்காங்களே, ஆனால் அவங்கள கடத்தி வச்சு ஒரு பக்கம் அவங்களுடைய பொண்ணையும் அம்மாவையும் ஒரு ஹோட்டலில் சேஃபாக அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட வீடியோ கால் மூலியமாக பேச வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் டிஎஸ்பி மரவள்ளியை அவங்களுடைய பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. நீ ஏதாவது கோளாறு கொடுத்தனா உன் பொண்ணை நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களும் ஒரு பக்கம் ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களை சமாளிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்த சீன்லேயே இந்த குட் இன்ஸ்டியூட்டில் ஒரு சீக்ரெட் மைக்கை நம்ம ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களே, அது மூலிமா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிய வருது. அப்படி பேசிக்கும் போது தான் நடக்க போகிற குரூப் 1 எக்ஸாமில் கிட்டத்தட்ட பணக்கார வீட்டு பசங்களான 20 பசங்களை செலக்ட் பண்ணி காசை வாங்கி பாஸ் பண்ண வைக்க போகிறாங்க. அது சம்பந்தமாக அவங்க பேசிக்கிறாங்க. அது போக புதுசாக வந்திருக்க டிஎஸ்பி மரவள்ளி மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சீக்ரெட் மைக் மூலியமா ஒட்டி கேட்டுக்கு நம்ம ஹீரோயின் அடுத்த சீன்லேயே அவங்க இடத்துக்கு அந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஒரு லேடி ஸ்டாஃபை கேஷுவல் மீட்டுன்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு தண்ணியில முக்கி பயங்கரமா அவங்கள டார்ச்சர் பண்ணி பயம்புறுத்தி அந்த இன்ஸ்டியூட்ல என்ன மாதிரியான தப்புகள்லாம் நடக்குதுன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிருக்கானா, அவன் இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய பணக்கார வீட்டு பசங்களான 20 பசங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு நடக்க போற குரூப் 1 எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ண வைக்க போறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால அந்த குறிப்பிட்ட பசங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பசங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூம்ல வர மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மேலிடத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நம்மளால 10 பசங்க வரைக்கும் மட்டும் தான் பாஸ் பண்ண வைக்க முடியும், ஆனா நீ 20 பசங்க கிட்ட காசு வாங்கியிருக்க, மீதி 10 பசங்களை என்ன பண்ண போற, அவங்களை ஏமாத்த போறியா அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் அந்த இன்ஸ்டியூட்டோட ஓனரை கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு அந்த ஆள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இப்படிதான் நடக்க போற எக்ஸாமை ஸ்கேம் பண்ணி பசங்களை பாஸ் பண்ண வைக்க போறாங்கன்றத ஹீரோயின் இந்த லேடி ஸ்டாஃப் மூலியமா தெரிஞ்சுக்க அப்படியே கட்டினா. இந்த பக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல கடத்தி வச்சிருக்க டிஎஸ்பி இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக கொடுத்த பிளேட்டை உடைச்சி அதையே ஆயுதமா வச்சுக்கிட்டு அவங்களுடைய பாதுகாப்புக்காக அதே கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு வாய் பேசாத குக் இருக்காரு, அந்த குக்கோடைய கழுத்துல டாக்கா போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரகிள்லாம் ஒரு பக்கம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில சின்ன பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் பாலை தூக்கி அந்த வீட்டுக்குள்ள அடிச்சதும் அந்த பால் எடுக்கிறதுக்காக ஒரு குட்டி பையன் வீட்டுக்குள்ள வந்துடுறான். அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மேல வந்து பார்த்தா அங்க கடத்தப்பட்டிருக்க டிஎஸ்பி ஒரு பக்கம் குக்கு ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கான். இதெல்லாம் அந்த சின்ன பையன் பாத்துறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோனும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததுமே முதல்ல ரத்த வெள்ளத்துல இருக்கக்கூடிய குக்கை காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நிஜ டிஎஸ்பியால அந்த ரூமை விட்டு தப்பிக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது அத்தனையுமே அந்த கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த பையன் வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டான்ல, அந்த பையன் பயந்து போய் வெளியில ஓட அவனை துரத்திக்கிட்டே ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க.
அந்த பையன் நேரா இப்போ அவங்க வீட்டை நோக்கி ஓடிடுறான். ஆக்சுவலா அந்த சின்ன பையனோட அப்பாவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். நேரா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோயின் கெஸ்ட் ஹவுஸ்ல நிஜ டிஎஸ்பியை கடத்தி வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்ல அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் கண்ணும் கம்மியா போய் நிக்கிறாங்க. அந்த பையனோட அப்பாவே ஒரு போலீஸ் இல்ல, அவரு நம்ம ஹீரோனை பார்த்து எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்துச்சு, உங்ககிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, ஓ நீ தான் ஃபேக் டிஎஸ்பியா மாவன நீ செத்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோன் அந்த இடத்துல கன் பாயிண்ட்ல அவங்க ஏன் இந்த நிஜ டிஎஸ்பியை கடத்தி வச்சுக்கிட்டு ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. சரியா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல வாத்து மேய்ச்சிட்டு இருக்க ஒரு வயசான அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மாவோடைய ஒரே பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோனான ஜான்சி. இந்த வாத்து மேய்க்கிற அம்மா இருக்காங்களே அவங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு இடம் இல்ல. பாவம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தப்ப கூட அவங்கள புதைக்கிறதுக்கான சுடுகாடு கூட அனுமதிக்காம பெண்ணத்தை ஆத்துலேயே விட்டுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின் ஜான்சி. அவங்களுடைய அம்மா கண் கலங்கிட்டே நம்ம கஷ்டம்லாம் நீ படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போற வரைக்கும் தான் இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குன்னு இது வரைக்கும் எந்த ஒரு அடையாளமே கிடையாது, நீ தான் அந்த அடையாளத்தை உருவாக்கணும், நம்ம குடும்பத்தோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் நல்லா படிச்சு எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆகணும் அப்படின்ட்டு மனம் எமோஷனாக சொல்றாங்க. அம்மா தன்னை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துட்டு இருக்க ஜான்சி எப்படியாச்சும் படிச்சு போலீஸ் அதிகாரி ஆவர் தான் எங்களுடைய ஒரே கனவா அந்த லட்சியத்தோட வெறித்தனமா படிக்கிறாங்க. அப்படி நல்லா படிச்சு எக்ஸாமையும் இப்போ அட்டன் பண்றாங்க. இவங்க எக்ஸாம் அட்டன் பண்ண அதே சென்டர்ல தான் இப்போ டிஎஸ்பியா வந்திருக்கக்கூடிய மரவள்ளியும் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்ததும் இந்த மரவள்ளி இருக்காங்களே அவங்க யாருக்கோ கால் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய ஆன்சர் ஷீட்ல கோடை எழுதிட்டேன், நீங்க கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டேன், எனக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணி வச்சிருவீங்களே அப்படின்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து நம்ம ஹீரோன் ஜான்சி ஒட்டு கேட்டுறாங்க. அவ்வளவுதான் நேரா அந்த மரவள்ளி கிட்ட வந்து, ஹேய் என்ன ஏதோ கோட் வேர்டுன்ற ஆன்சர் ஷீட்ல அந்த வேர்டு எழுதிட்டேன்ற காசு கொடுத்துட்டேன்ற எக்ஸாம்ல ஃபோர்ஜரி பண்ணி பாஸ் பண்ணலான்னு பாக்குறியா, யார் கூட போன் பேசிட்டு இருந்த, இங்க என்ன நடக்குது, இங்க எல்லாரும் ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் போய் கேள்வி கேட்க அந்த இடத்துல மரவள்ளி ஹே லூசு மாதிரி வளராத அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஓவரா பேச அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டையில இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க அதுக்குள்ள ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துறாங்க. ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் முன்னாடி போய் நிறுத்திறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட போனதுமே இந்த மரவள்ளி இருக்காங்களே அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்டே ரொம்ப தைரியமா என் அப்பா இந்த ஊருடைய கவுன்சிலர் தான் அப்படின்ற மாதிரி பேசி ஈஸியா வெளியே வந்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோன் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எக்ஸாம் சென்டர்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அப்பயும் அந்த இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. காரணம் காசு. எஸ் அந்த ஸ்டேஷன்லயும் காசு தான் வேலை செஞ்சிருக்கு. ஹீரோயின் மேல பொய் கேஸ் போடுற விதமா வாய் பேசாத ஒரு நபரை வாண்டடா ஸ்டேஷனுக்கு வர வச்சு இவரை வச்சு தானே நீ கொஸ்டின் பேப்பர் சேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுன அப்படின்ற மாதிரி பொய் கேஸ் போட்டு ஹீரோனை போட்டு அடிச்சு துன்புறுத்தி ஜெயில தூக்கி வச்சுறாங்க. அவ்வளவுதான் இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோனோட அம்மா இருக்காங்களே அவங்க தொடர்ந்து ஜெயில கைதியா இருக்க தான் பொண்ணை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் மனுவை நிராகரிச்சுட்டே இருக்காங்க. சுத்தமா படிப்பறிவு இல்லாத இவங்க அம்மாவால ஜெயிலுக்குள்ள இருக்க இவங்க பொண்ணை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமலே அந்த மனவேதனையிலே மயங்கி விழுந்து இறந்து போயிறாங்க. இவங்க அம்மா இறந்த செய்தி கேட்டதுமே அவ்வளவுதான் நம்ம ஹீரோன் உடஞ்சு போயிறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன இவங்க அப்பாவை புதைக்கிறது கூட சுடுகாடு இல்லாம ஆத்துல அனுப்பிவிட்ட மாதிரி இந்த முறை இறந்து போன இவங்க அம்மாவையும் நம்ம ஹீரோயின் அதே மாதிரி தான் அவங்க பாடியை ஆத்துல அனுப்பி விடுறாங்க. யாருக்காக வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு கனவோட லட்சியத்தோடு ஓடிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் டோட்டலா உடஞ்சி இதுக்கு மேல உயிர் வாழ்றதே வேஸ்ட்ன்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்பவே கையறுத்துக்க அப்போ அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு லேடி போலீஸ் பார்த்துட்டு ஜெயிலர் ஜெயச்சந்திரனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அங்க ஜெயச்சந்திரன் கேரக்டர் நம்ம அப்பாஸ் தான் இருக்காரு. ஸோ அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு உயிரை காப்பாத்தி விடுறாரு. அப்படி காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் கிட்ட நான் கூட ஐபிஎஸ் ஆயிருக்க வேண்டியதுமா, ஆனா எனக்கு மேல இருக்கவங்க என்னை ஏமாத்தி ஜெயிலர் ஆகிட்டு அவனுங்க எனக்கு மேல இருக்க பதவியில போய் உட்காந்துட்டானுங்க. இங்க சிஸ்டமே இப்படிதான் தப்பா இருக்கு, இதனால நீ எதுக்குமா கையெடுத்துக்கணும், இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது, உனக்கும் எனக்கும் நடந்த கொடுமைகள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆகி இவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைக்காக பழி வாங்குற விதமாகவும் இதுக்கப்புறம் யாரும் அந்த ஸ்கேம்ல மாட்டி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் ஹீரோ நீங்க களத்துல இறங்கி இருக்கிறதா இப்படி இவங்க லைஃப்ல நடந்த அத்தனையுமே அந்த சின்ன பையனோட அப்பாவான போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவரும் இப்போ நம்ம ஹீரோன் பக்கம் இருந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி நம்ம ஹீரோன் ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்றத ஒரு பக்கம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணா இப்போ அப்படியே திரும்ப ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த மீன்கார பையன் இருக்கான்ல குமரேசன், அவன் தான் அக்காவை கூட்டிட்டு நாமக்கல் வந்து இறங்கினதும் அந்த பணக்கார வீட்டு லேடி நிறைய இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட வேலைக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. அங்க ஒரு சாதாரண ஜெராக்ஸ் இருக்கிற பையனா வேலைக்கு சேர்ந்த இந்த பையன் படிப்படியா முன்னேறி இன்ஸ்டியூட்ல பணக்கார வீட்டு பசங்களா பார்த்து அவங்களுடைய பேப்பர்ஸை சேஸ் பண்ணி பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். எஸ் இந்த பையன் நல்ல பையனா தானே இருந்தான். ஏன் இந்த வேலை பண்ண ஆரம்பிக்கிறானா, எப்போ அவங்க அம்மா இறந்தாங்களோ அவனால மேல் படிப்பு படிக்க முடியல, இந்த சமுதாயமும் அவன் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான எந்த ஒரு வசதியும் பண்ணி கொடுக்கல. ஸோ அந்த விரக்திலே இந்த பையன் தப்பான ரூட்டை எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தப்பான வழியில இந்த குமரேசன் ஒரு பக்கம் வளர்ந்து வந்துட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணா கரண்ட்ல ஹீரோயின் கையில இருக்க டிஎஸ்பி மரவள்ளியோட போன் மூலியமா
நடக்க போற குரூப் 1 எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், இதுல யார் யாரெல்லாம் பாஸ் பண்ண வைக்க போறோம், இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகா, இது சம்பந்தப்பட்ட சின்ன லீட் அன்னோன் நம்பர் மூலியமா கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்பாஸ் இருக்கார்ல, அவர் வந்து இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு தேடி போறாரு. அப்படி தேடி போகும்போது தான் ஒரு டீ கடைக்காரன், அவன் கடையில தான் மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்குது. அவனை வச்சு யார் இந்த பணம் பரிமாற்றம் பண்றாங்கன்றத ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய மெயின் ஹெட்டே இன்வால்வ் ஆயிருக்கான். அவனை நம்ம அப்பாஸ் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. தன்னை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்றத அந்த ஹெட் சுதாரிச்சிடறான். ஸோ அவன் நேரா இப்போ தான் வீட்டுக்கு போயிடறான். அப்படி அவன் வீட்டுக்கு போனதும் சிசிடிவி கேமரா மூலியமா அப்பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை பார்த்துறான். அவ்வளோதாங்க. இந்த விஷயத்த அவனுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த அன்னோன் பர்சன் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண, அவ்வளோதாங்க. அடுத்த சீன்லேயே அப்பாஸை போட்டு தள்ளிடுறாங்க. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இங்கே தாங்க இந்த சீரீஸ்லேயே ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஹெட் இருக்கான, அவனுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான அந்த அன்னோன் பர்சன், அவன் யாருன்றத இங்கே தான் ரிவீல் பண்ணுறாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, சீரீஸோட ஓப்பனிங்ல தேநீர் இன்ஸ்டியூட்னு பேர்ல பசங்க எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தால அந்த நபர் தான். அவன் யாருனா ஃபிளாஷ்பேக்ல மீன்கார் அம்மாவுடைய பையனா வந்த குமரேசன். அவன் தாங்க இப்படி ஒரு கொடூரமான வில்லனா வளர்ந்து வந்து நிற்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனால படிக்க முடியல, ஆனா இந்த படிப்பு இந்த எக்ஸாமை வச்சு பணம் சம்பாதிக்கணும், அதுவும் தப்பான முறையில அந்த மாதிரி வந்து இறங்கி நிற்கிறான். ஸோ இவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான்றத ரிவீல் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் அப்பாஸுடைய மரணம் நம்ம ஹீரோனை பயங்கரமா உலுக்கி எடுக்குது. ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோன் உயிரோடவே இருக்காங்க. ஸோ அவருக்காக வச்சு நடக்க போற இந்த ஸ்கேமை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு பக்கம் வெகுண்டெழ நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஹெட் அவன் மூலியமா மெயின் வில்லனான குமரசனுக்கு தெரிய வருது. அது போக ஜெயிலர் அபாஸை போட்டு தள்ளும் போதே இவருக்கு இல்ல யார் யாரெல்லாம் இயங்கிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் இதெல்லாம் பண்றாங்கன்றத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. உதகை மாவட்டத்துக்கு புதுசா டிஎஸ்பியா பொறுப்பேற்க வந்த மறைமல்லிய ஜான்சின்ற பொண்ணு தான் கடத்தி வச்சுட்டு இதை அத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஜான்சி பிடிச்சி வச்சிருக்க நிஜ டிஎஸ்பியான மரமல்லியை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை தூக்கி அவன் மேலே போடுங்க அப்படின்ற மாதிரியான பக்காவான ஐடியாவை இந்த குமரேசன் கொடுக்க, அடுத்த சீன்லேயே இந்த விஷயத்தை சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து மரமல்லி லாக்கை அழுத்து விட்டு, இங்கே பாருங்க உங்களையும் அவங்க கொல்ல வராங்க, தயவு செஞ்சு வந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் இந்த மரவள்ளி டப்புன்னு கண்ணை பிடிங்கி ஹீரோன் நோக்கி ஷூட் பண்ண வருமா. அவ்வளோதாங்க. இந்த ஷூட் அவுட்ல சின்ன காயத்தோட நம்ம ஹீரோன் எஸ்கேப் ஆகிறாங்க. ஆனால் இந்த மரவள்ளி கண்ணும் கையுமா ஹீரோனை சுடுறதுக்காக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வர, அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு இந்த வில்லனுடைய ஆட்கள் நிஜ டிஎஸ்பியான மரமல்லியை போட்டு தள்ளிட்டு அந்த கேஸை தூக்கி ஹீரோன் மேலே போடுறதுக்காக களம் இறங்கியிருக்கானுங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு லேடிஸும் சேர்ந்து அந்த கேங் கண்ணில் மண்ணை தூவிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு உயிரோட தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பிச்சதுமே நம்ம ஹீரோன் அந்த நிஜ டிஎஸ்பியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய அம்மா பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டு, இது எல்லாமே நான் எதுக்காக பண்ணணும் உனக்கே புரிய வரும் அப்படின்ற மாதிரி உயிரோட அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா குரூப் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் வாரியா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சீல் பண்ணி பாக்ஸ் போட்டு அனுப்புறாங்க. அப்படி என்னதான் அரசாங்கம் சீல் பண்ணி பாக்ஸ்ல போட்டு அனுப்பி வச்சிருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா நடக்க போற குரூப் 1 எக்ஸாம்ல ஸ்கேம் பண்ணி சில பேர்கிட்ட காசு வாங்கி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் காட்டு பகுதியில் பதுங்கி இருந்து அவனுடைய பிளான்ஸை ஒட்டி கேட்டு எப்படி இவனுங்க ஸ்கேம் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் உதகை டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுமே அந்த ஆன்சர் ஷீட்லாம் திரும்ப கொண்டு போற வழியில எலிஃபண்ட் கிராசிங் இருக்கு. அந்த எலிஃபண்ட் கிராசிங்ல வச்சு தான் மொத்த ஆன்சர் ஷீட்டே மாட்ட போறானுங்க. அந்த கோட் வேர்ட் மூலியமா யானை பாதின்ற மாதிரி அவனுங்க பேசிட்டு இருக்கதை இவங்க ஒட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல வச்சு தான் இவனுங்க மாற்ற போறானுங்க, அதை நம்ம கையும் களமா பிடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி இவங்க காத்துட்டு இருக்கும்போது, ஆனா அந்த இடத்துல வண்டியே நிக்கல. ஆக்சுவலா அது வில்லன் போட்ட பிளான், ஹீரோனுக்கு விரிச்ச ட்ராப். அது போச்சு, எல்லா பிளானும் சொதப்பிச்சு. இந்த பக்கம் குமரேசன் அவன் நினைச்சபடியே அவன் காசு வாங்கின அந்த 10 பேரை பாஸ் பண்றதுக்காக வேற ஒரு ரூட் எடுத்து அந்த ரூட் மூலியமா வண்டிலேயே வச்சு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மொத்தமா மாத்தி விட்டுறான். இதை அத்தனையுமே அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட உதவியோட தான் இந்த வேலையை இவன் பண்றான். எல்லாருக்குமே காசு கொடுத்து இப்படி பக்காவா இவன் ஸ்கேம் பண்ண போச்சு. நடத்தப்பட்ட இந்த எக்ஸாம்ல நேர்மையாக எழுதுனவங்க யாரும் பாஸ் ஆக போறதில்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இங்க தாங்க இந்த சீரீஸ்லேயே பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் நிஜ டிஎஸ்பியான மரவள்ளியை உயிரோட விடும் போதே அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த ஊரோட எஸ்பி இருக்கான அவனையே ஸ்கேம் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கான். ஸோ அவன் கண்டிப்பா குமரேசனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் போகிற அந்த காரில் சீக்கிரட்டாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஒரு கேமரா கொடுத்து அனுப்பிப்பாங்க. அந்த கேமராவை நம்ம மரவள்ளி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமா இந்த குமரேசனும் எஸ்பியும் சேர்ந்துக்கிட்டு ஆன்சர் ஷீட்டை மாற்றினது, சேஸ் பண்ணது, இது அத்தனையுமே அம்பலமாயிடுது. அவ்வளோதான். எவிடன்ஸோட ஹீரோயின் கைக்கு இவங்க பண்ண ஸ்கேம் மாட்ட அதை அம்பலப்படுத்துறதுக்காக ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் காட்டு பகுதியில் குமரேசனோட ஆட்கள் ஹீரோனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் மண்ணு தூக்கிட்டு தப்பிச்சு ஓடினாலும் இந்த வில்லன் குமரேசன் விடாம துரத்திக்கிட்டே வந்து ஹீரோனை பிடிச்சாரான். ஹீரோன் முதுகுல அம்ப விட்டு கொல்ல போகும்போது ஹீரோன் அவனை பார்த்து சில கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கு அவனால பதில் சொல்ல முடியாம திகச்சு போய் நிற்கிறான். ஏன்னா அடிப்படையில் அவன் ஒரு நல்லவன் தான்.
அவன் நேர்மையான முறையில் பாஸ் பண்ணி மேற்படிப்பு படிக்க முடியாம தான் இப்படி திசை மாறி இந்த ஒரு தொழிலுக்குள்ளே வந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் எவ்வளோ அடிபட்டாலும் தப்பான வழி தேர்ந்தெடுக்காம நேர் வழியில் போயிட்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வியிலேயே அவன் டோட்டலாக ஆஃப் ஆயிடறான். அது போக இந்த எக்ஸாம் ஊழல் இருக்குல்ல, இவனுங்களுக்கெல்லாம் மேலே ஒரு பாஸ் இருக்கான், அவன்கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு ஃபோன் கால், இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்காத செத்துரு அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வர குமரேசனே பதுங்கிருந்து உயிர் வாழணும்னு நினச்சாலும் இதுக்கப்புறம் அவனால் உயிர் வாழ முடியாது. ஸோ அதனால் அவனுடைய பழைய அதே மீன்பிடி கிராமத்துக்கே போயிட்டு அவங்க அம்மா எந்த ஏரியில் மூழ்கி இறந்தாங்களோ அதே ஏரிக்குள்ள, அம்மா இதுக்கு மேலே இந்த பாவப்பட்ட உலகத்தில் என்னால் வாழ முடியாது, நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டு அவங்க அம்மா எந்த பாணியில் மீன் மூழ்கி இறந்தாங்களோ அதே பாணியில் இவனும் அதே ஏரியில் மூழ்கி இறந்து போகிறான். கடைசியாக வில்லன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் ஊழல் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஆசைப்பட்டபடியே அப்போ அவங்க எழுதின அந்த எக்ஸாம் மார்க்ஸ் அடிப்படையில் டிஎஸ்பி ஆகிறாங்க. கடைசியாக அவங்க அம்மா ஆசைப்பட்டபடி இவங்க அதிகாரி ஆயிட்டாங்க. அதை தூரம் வந்து அவங்க அம்மா பார்க்குற மாதிரி ஹீரோயின் இமேஜின் பண்ண அப்படியே இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த எக்ஸாம்ன்ற சீரீஸ்க்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய படங்கள் சீரீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.